சிம்ம ராசி கர்ஜனை உள்ள ராசி, கம்பீரம் உள்ள ராசி, தாய் மேலே பாசம் உடைய ராசி, தாய் மாமா மேலே பாசம் உடைய ராசி, அம்மாவுடைய மூளை, தாய் சொல்ல தட்டாத ஒரு ராசி. ஏன்னா கடகராசிக்கு அடுத்து தான் சிம்ம ராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திரன், சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அப்போ தன்னுடைய தாயோடைய அம்மா மேலேயும் தாய் மேலேயும் பாசம் நிறைஞ்ச ஒரு ராசி இந்த சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா 20-25 வயசுக்குள்ளேயே கல்யாண காட்சிகள்லாம் முடியணும், இல்லைன்னா கால தாமதமான திருமணம் நடக்கும். பல அவமானம் அவப்பேர்களை சந்திச்சிருக்கக்கூடிய தன்மை இந்த சிம்ம ராசிக்கு உண்டு. தாய் சொல் பேச்சு கேட்டா உன் வாழ்க்கை உயர்ந்திருக்கும், உச்ச நிலையில் அடைஞ்சிருப்ப, மாளிகை கட்டக்கூடிய தன்மை வரப்போகுது, வேலையில் ஒரு உயர் பதவி வரப்போகுது. இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரருக்கு யோகம்தான். உன் வீட்டில் தடைபெற்ற சுபகாரியம், கல்யாணம் ஆகலை, வீடு வாங்கலை, வண்டி வாங்கலை சொல்லக்கூடிய சுபகாரியம் நடக்க போகுது. இத்தனை நாள் இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு பிராய்ச்சித்தம் கிடைக்க போகுது. டைம் கிடைச்சா அண்ணாமலையார் கோயிலை சுற்றி இருக்க வேண்டிய கிரிவல பாதையில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சாதுக்களுக்கு வசதி இருந்தா 21 பேர், வசதி கம்மியாக இருந்தால் 11 பேர், 11 பேருக்கு ஒரு வேட்டி துண்டு ஒரு விபூதியை காமிச்சு அந்த விபூதியை நீ நெற்றியில் பூசிக்கிட்டு வந்தீன்னா உன் சந்நியாச கோலம் போச்சு, உன் சுபகாரியம் நடக்க போகுது. அங்கே இங்கன்னு அலைய வேண்டாம், அண்ணாமலையார் கோயிலுக்கு போ, அங்கே வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீன்னா உன் வீட்டில் செல்வ மகள் தனலட்சுமி யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டு. இனிமே உன் கஷ்டம் விலகிடுச்சு, குரு பெயர்ச்சி நல்லா இருக்கு, நீ வழிபடக்கூடிய தெய்வம் யாரு எப்படின்னு சொல்கிறேன். சிம்ம ராசி நேயர்கள் பொதுவாகவே யோகமானவங்க தான், ஆண் ராசியும் கூட. அந்த சிம்ம ராசி வழிபடக்கூடிய தெய்வம் யாரு, எப்பேற்பட்ட தெய்வத்தை வழிபடணும், நல்ல சீட்டா பார்க்கலாமா? சிம்ம ராசி நேயர்களுக்கு குலதெய்வ சாபம் இருக்குது. குலதெய்வத்துடைய சாபம் இருக்கிறனால தான் அப்பாவுடைய அப்பாவை நினைக்கணும், இல்லை அப்பா வழியோட முன்னோர் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு ஒரு 3 மாதம் இல்லை மாதத்துக்கு ஒரு முறையாவது தான் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தா சிம்மராசினியர்கள் உண்டான பிரச்சனை 100க்கு 100 சரியாகும். அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியோட அரவணைச்சு வாழணும்னு நினைப்பாங்க, ஆனால் அவங்க தான் உங்களுக்கு எதிரி. தான் பெத்து பிள்ளையும் தான் கூட பிறந்தவங்களையும் அரவணைச்சு வாழுவீங்க, அவங்க தான் உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனால் குலதெய்வத்தை வழிபடுங்க, வழிபட்டுக்கிட்டு வந்து முறையான சாந்தி கொடுத்தா சூப்பராக வாழ போகிறீங்க. இந்த 2024லேருந்து 25 வருஷத்துக்குள்ள தயவுசெய்து குலதெய்வத்தை வழிபடுங்க. பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 5, 7, 9 சொல்லக்கூடிய ஒரு கணக்கு ஜோதிட விதியில் இருக்குது. சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு 5ஆம் இடம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். முன்னோர் சாபத்தை அடைவாங்க, குலதெய்வத்துடைய அனுகிரகங்கள் இருக்காது. ஏன்னா நான் தான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரத்தில் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க தவிர குலதெய்வத்தை வழிபட மாட்டாங்க. கஷ்டம் நஷ்டம் அவமானம் அவப்பேறு பட்ட உடனே தான் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும். அப்போ குலதெய்வத்தை வழிபடுங்க, சின்ன வழிபாடு நிறைஞ்ச பலன். நீ அங்கே இங்கன்னு அலைஞ்சிட்டு போனால் கூட ஈடு கொடுக்க முடியாது. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு உடலும் நல்ல உடம்பும் கிடையாது, ப்ரெஷரு, டென்ஷனு, வீரியம், கோபம் அதிகமாக தான் இருக்கும். தவம் செய்யுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, உங்கள் உடம்பை நீங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டு நல்லா ஹைஜீனிக் ஃபுட்டாக சாப்பிடுங்க, கீரைகள் சாப்பிடுங்க, சீசன் ஃப்ரூட் பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் இந்த தேகம் மினுமினுக்கும், சுபகாரியம் நடக்கும்.